ஓகே. ஸோ லேயர் கான்செப்ட்ன்றது வேறு எதையும் எடுத்து வச்சுறாங்க தம்பி. லேயர் கான்செப்ட்ன்றது இதுதாம்மா. ஒரு நார்மலாக இப்படி ஒரு வெள்ளை கலரில் வரைகிறது தான். ஓகே சார், நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஏன் வந்து ஆட்டோகேடில் இதெல்லாம் தாண்டணும் வட்டி. இப்போ அரே வரைக்கும் பார்த்துட்டோமா, பிரேக் பார்த்துட்டோமா, லைன் பார்த்துட்டோமா, ஹேட்சி, எடிட்டு, கிரேடியன்ட் பார்க்கணும். லேயர் வந்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இப்போ இங்கே வெள்ளரிப்பட்டி டிவிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, மேலூர் டிவிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் செய்யணும். நார்மலாக நம்ம இப்படி வரையும் போது வெள்ளை கலரில் இருக்கும். இது வந்து ஒரு 3 லேயர்ஸில் நம்ம வரையணும். ஒவ்வொரு அடுக்கு பிளான்ட் இன்ஜினியரிங் இதை தான் என்எக்ஸில் யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கப்பல், டைட்டானிக் கப்பல் கேள்விப்பட்டிருப்பீங்க ரைட்டா? அதில் வந்து ஒரு படம் எடுத்தாங்க. அப்போ லேயருன்றது கலராக ஒன்று டிஃபைன் பண்ணிவிட்டு அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறது. பிளான்ட்டை எங்கே வைக்கிறோம், இது எங்கே வைக்கிறோம். அப்போ லேயர் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு போகணும். போயிட்டு இங்கே வந்து என்ன செய்யணும், நியூ லேயர் ஃபார்ம் பண்ணணும். அது வந்து என்ன போடுறோம்னா புவர், ஏழை ஜனங்கள். ஓகேவா? புவர், ஏழை ஜனங்கள். அடுத்து மிடில் கிளாஸ். ஓகேவா? ஒரு நாளைக்கு 2 தோசை சாப்பிட்டு கொடுக்குறவங்க. அடுத்து இருக்கிறது என்ன, ரிச்சு. ஓகேவா? தோசையே ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி நாய்க்கு போடுறவங்க. ஸோ முடிச்சுக்கிறேன். இப்போ புவர்ன்றது வறுமை நிறம் சிவப்பு. அடுத்து இருக்கிறது மிடில் கிளாஸ் ப்ளூ. அப்புறம் ராயல் ரிச் இஸ் எல்லோ ஆர் கோல்டன் கலர். கோல்டு சார். ஆமாம், இதுதான் இப்படி இருக்கா. இப்போ நான் என்ன சொல்கிறேன், புவரை வந்து செட் கரண்ட் பண்ணிடுறேன். அப்படின்னா இங்கே லேயர் வந்துடும். ஓகேவா? இங்கே ரெட் கலரில் வந்துச்சா, அப்போ நான் எது வரைஞ்சாலும் வறுமை நிறம் சிறப்பு சிவப்பு தான். இது வந்து அந்த டைட்டானிக் கப்பலில் அடிப்பகத்தில் இருந்தது. ஓகேவா? அடிப்பகத்தில் இருந்தது. அப்புறம் அதுக்கப்புறம் என்ன இருக்குது, ஓகேவா? அடிப்பகத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேயரில் போய்ட்டு ப்ளூ. இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், செட் கரண்ட் பண்ணுறோம். அப்படின்னா இங்கே ப்ளூ கலரில் மாறிடும். சரியா? நல்லா கவனிக்கணும். இது அந்த படத்தில் சொல்கிற விஷயமும் இதுவும் ஒன்று தான். இது வந்து இன்ஜினியரிங்கில் வந்து ஒரு மிகப்பெரிய ஃப்ளாப் பண்ணாங்க. என்னென்னா இது கடவுளால் கூட அடிக்க முடியாது அப்படின்ட்டு என்ன பண்ணாங்கன்னா பாண்டியன் ஹோட்டல் மாதிரி ஒரு கப்பலை கட்டி வச்சிட்டாங்க. ஏன்னா அந்த காலத்தில் அந்த அளவுக்கு இருந்திருக்காங்க. ரைட்டா? அது மனித பிழையே அதுதான். எப்பயுமே மனுஷன் வந்து எதையுமே தப்பில் இருந்து தான் திருத்திக்க முடியும். அப்போ கடைசியாக இருக்கிறது எல்லோ. ஓகே, எல்லோ டர்ட்டி ஃபுல்லோ மாதிரி இது இருக்குது. இதை போடுறோம். ஸோ இதில் போட்டு இதில் என்ன பண்ணுறோம், ஓவே போட்டு எல்லோ மாறல சார். மாறல. மாற்றம் ஒன்று தான் மாறாது. ஓகேவா? அப்போ இதை கொடுத்துட்டோம், எல்லோ வந்துருச்சு. ஸோ இந்த எல்லோ வந்து மேலே வருது. இப்போ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஹீரோயின், இது ஹீரோ. ஓகேவா? முதல் சீனில் தற்கொலை பண்ண போகிறாங்க. புரியுதா? ஓகே, ஃபஸ்ட்டு சீன்லேயே தற்கொலையா சார்? ஆமாம். கொஞ்ச நேரத்தில் அவர் பாஞ்சு வந்துன்னா ஏறுவார். கடைசி அவர் தான் அல்பாய்ஸில் போவார். ஓகே, ஆட்டோகேடோட மெயின் கான்செப்ட் இப்போ டிஸ்னின்னு ஒரு கப்பல் இருந்துச்சுல. ஆமாம் சார். அது விடும்போது அதுவுமே இந்த மாதிரி பல அடுக்குகள் இருக்கும். அப்போ என்னென்னா இதில் வந்து புவர் பீப்புள் கீழே இருப்பாங்க. இங்கே தான் இன்ஜின் செஷன் இருக்கும். இன்ஜின் வந்து இங்கே தான் இருக்கும். ஆனால் லைஃப் போட் வந்து 20 லைஃப் போட் இருக்கும். இந்த படத்தில் பார்த்துருக்கீங்களா? 20 லைஃப் போட் தான் இருக்கும். இத்தனை பேருக்கு 20 லைஃப் போட்டு வச்சு கூட்டு போயிருக்கான். ஓகேவா? அது எப்படின்னா ஃப்ளைட்டில் பேராஷூட்டே இல்லாமல் போகிற மாதிரி. ரைட்டா? பேராஷூட் வேணும் அப்படின்னா என்ன செய்யணும், பேராஷூட் ஆயில் வேணும். அந்த காமெடி மாதிரி ஆயிடுச்சு. அப்போ 20 பேர் லைஃப் போட்டலன்னா எத்தனை பேர் உட்கார முடியாது. அப்போ தண்ணி வந்து கீழேருந்து வரும்போது என்ன ஆகுது, அந்த லேயர் கான்செப்டை அந்த இன்ஜினியர் வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கல. இது சேஃப்டியில் வரும். புரியுதா? அப்போ தண்ணி கீழே வந்து ஒரு ஐஸ்பர்கில் வந்து மோதி கப்பல் வந்து என்ன ஆயிடுச்சு, இதாகிடுச்சு. ஓகேவா? இதாகிடுச்சு. இப்போ ஆனை விட்டு இங்கே ஒரு கிராக் கொடுக்குது. மாவீரன் படத்தில் ஒரு மாதிரி மோடு 3 கிராக்கு. இது வந்து வெயிட்னா நல்ல நாள்லாம் பார்க்காது. போய் ஹீரோக்கிட்ட வில்லன்கிட்ட சண்டை போட்டு டூயிட் பாடிட்டு அப்புறமா வந்து கடைசியாக கிளைமேக்ஸில் ஹீரோ காப்பாற்றுற வரைக்கும்னா கிராக்கு அப்படியே இருக்காது. இந்த கிராக் வந்து மோடு 3 கிராக்கு. டக்குன்னு ப்ராபகேட் ஆகும். இவன் வந்து முட்டின வெட்டி கப்பலுக்கு பிரேக்னா அடிச்சு நிப்பாட்ட முடியாது. தண்ணியில் போகும்போது ஒன்று வளைஞ்சு போகணும், சுற்றி போகணும், அவ்வளோதான். அப்போ என்ன ஆகுது, கிராக் விடிச்ச ஒட்டி சரி விட ஏதோ சின்ன பையன் தெரியாமல் முடிச்சிட்டான் அப்படின்ட்டு போயிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன தெரியாதுன்னா பாறை வந்து பாறை கிடையாது, அது ஒரு மிகப்பெரிய மலை, அண்ணாமலை மாதிரி. ஓகேவா? அது கிராக் ப்ராபகேட் ஆகி உள்ளே இதாகிடுச்சு. ஆமாம், மாவீரன் படத்தில் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் போய் டூயிட்னா பாடிட்டு இருப்பார். டூயிட் பாடிட்டு பொறுமையாக சண்டை போட்டு நடுவில் காமெடினா போயிட்டுருக்கோம். அப்படின்னா பண்ண முடியாது. வந்து கொஞ்சம் நிமிஷத்தில் ஆகுது, கீழே இருக்கிற டெக்கில் இருக்க மக்கள் வந்து மேலே ஏறுறாங்க.
புரியுதா? அடுத்து மேலே மேலே போக போக தண்ணி வந்துட்டு அப்புறம் என்ன பண்ணுறாரு கப்பலுடைய கேப்டன், ஓகே லைஃப் இஸ் ஃபினிஷ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கதையை முடிச்சுக்கிறாரு. அவ்வளோதான் வந்துருச்சு. இதில் இந்த வில்லன் என்ன பண்ணுறான், ஸ்டூபிட் ஃபெல்லோ, அங்கே போய் காசை நீட்டுறான். எல்லோரும் செத்துக்கிட்டு இருக்கும்போது என்னையும் கூட்டிகிட்டு போகும். அங்கே காசை வச்சு என்ன செய்ய போகிறா? நடுக்கடலில் என்ன இவனை டீ கடை வச்சுருப்பானா? கிடையாது. போடா இவனை நானே சாக போகிறேன்ட்டு எல்லாருமே கிளம்பிட்டான். அப்போ ஹீரோ என்ன பண்ணுறாரு, ஒரு லைஃப் போட்டோ எடுக்கிறாரு. லைஃப் போட்டோ எடுத்து அதில் அத்தா புள்ள தச்சியாக இருக்க நீ முதல் போ அப்படின்ட்டு ஏற்றி விட்றாரு. அந்த படத்தை பார்த்தீங்கனாலே தெரியும். ஓகேவா? நானாக இருந்தேன்னா அப்படி செய்ய மாட்டேன் கண்டிப்பாக. ஓகேவா? முதல்ல நம்மளை தான் காப்பாற்றிக்கணும். ஓகே பண்ணிவிட்டு இந்தாம்மா நீ படுத்துக்க அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் அவங்க போயிடுது. அப்புறம் விசில் அடிச்சுக்கிட்டே இருக்குது, கப்பல் வருது, இதாகிடுது. அப்போ இதுதான் அதோட மாரல் ஸ்டோரி. டிசைனில் ஒரு மிகப்பெரிய ஃப்ளா இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இது இடிக்க போகுது உடைய போகுது அப்படின்றது ரெண்டாவது. ஆனால் இதை எப்படி நீங்கள் டிசைன் பண்ணியிருக்கணும்னா, இங்கேருந்து இன்ஜின் ரூம்லேருந்து ஒருத்தன் எஸ்கேப் போர். ஏன்னா இந்த படத்தில் வந்து முதல் ஹீரோ தம்பிச்சம் அப்படின்னு சொல்லி ஜம்ப் பண்ணி இதில் ஏறுவார். அப்புறம் பணக்காரர்களோட இடத்துக்கு லேயருக்கு போவார். புரியுதா? அப்போ என்ன ஆகும்னா கடைசி அவள் தான் அல்பாய்ஸில் போவார். எவ்வளோ வேகமாக வந்தாரோ தேவரமான் மாதிரி முதலே போய் சேர்ந்துருவார். அந்த அம்மா போய் நல்லா ஆண்டு அனுபவிச்சுட்டு இன்னொரு பிள்ளை கொடுத்துட்டு கீழே ஒரு நெக்லஸை கீழே போட்டு அவரை ஒரு நிமிஷம் நினச்சிட்டு படத்தை முடிச்சுருவாங்க. பட் கான்செப்ட் என்னென்னா, கிராக் ப்ராபகேட் ஆக போகிறது, எல்லோரும் மேலே போகிறாங்கல்ல, இங்கே எத்தனை படி வச்சுருக்கணும் என்னன்ற கணக்கு இருக்குது. ஒன்றுமே இல்லை, ஒரு நார்மல் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, இங்கே சுங்கச்சாவடி இருக்குது, ரைட்டா? சுங்கச்சாவடியில் பஸ் எல்லாம் போகுது. இப்போ இங்கேருந்து இங்கே சென்னை போகும்போது கரெக்டாக ஓசூர் போகிற வழியில் பஸ் நிற்கும். அப்போ பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அறையில் தான் இருக்கும். ஓகேவா? இந்த ஆப்ஜெக்ட் ரெக்டாங்குலர் அறையில் இருக்கும். அப்போ இதை ஒன்றுக்கு ஓகே ஒரு 5க்கு 1 போடுறோம். ஓகேவா? 5க்கு 1 போடுறோம். அப்போ ஒரு 5 இது இருக்குது. இது வந்து இன்க்ரீஸ் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. CO காப்பி போடுறோம், தெரியுதா? தெரியுது. ஓகே, CO காப்பி போடுறோம். ஸோ இப்போ பயங்கரமான பசி. ஓகேவா? நமக்கு வந்து பயங்கரமான பசி போகிறோம். நம்ம வந்து இப்போ கொய்யா பழக்காரக்காரன் வரான். ஓகேவா? அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்றத சொல்கிறேன். பயங்கரமான பசி, கொய்யா பழக்காரன் சுங்கச்சாவடியில் விற்கிறான், வெள்ளரிக்காய் விற்கிறான். இப்போ நானே எங்கள் அம்மா இங்கே உட்காந்துருவோம். அப்போ அவனுக்கு ஒரு சின்ன நாலேஜ் இருந்தால் அவனுக்கு தோணியிருக்கும், ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி அவங்க பின்னாடி வந்துருக்கான், கடைசி நேரம் வந்திருக்கவங்க தான் பின்னாடி போவான். புரியுதா? அப்போ அந்த நேரத்தில் எங்களுக்கு பசிக்குது, எவனுமே வரல. டக்குனு பஸ்ஸுக்குள்ள ஒருத்தன் ஏறி வந்தவன் கடைசியாக பின்னாடி வந்தேன். அவன்கிட்ட கேட்டிங்கன்னா அந்த ஒன்று தெரிஞ்சிடும். அது மாதிரி தான் அந்த டைட்டானிக் கப்பல். இது செத்ததுக்குரிய காரணமும் இதுவும் ஒன்று தான். சுங்கச்சாவடியில் வெள்ளரிக்காய் வைக்கிறான்ல, ஓகேவா? அதுவும் இதுவும் ஒன்று தான். இப்போ நாங்கள் ரொம்ப குளப்பட்டியில் போய் பின்னாடி உட்காந்துருக்கோம்ல, அப்போ அந்த நேரத்தில் கொய்யாக்காரன் யோசிச்சுருக்கணும், சரி நீங்கள் கடைசி நேரம் பஸ் ஏறி இருக்காங்க, அப்போ இவங்கிட்ட தான் விற்கணும். இவன் முன்னாடி டிரைவர் சீட்லேருந்து வர டிரைவர் வாங்குவார், கோச்சியில் கொடுங்க இவங்க அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இதுதான் அதோட ரீசன். அதே மாதிரி தான் படிக்கட்டு அமைக்கிறது, இந்த லேயர் ஆஃப் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப க்ரூஷியலான ஒரு டாபிக். இன்றைக்கி இந்த மதராசி படத்தில் ஒரு எஸ்கேப் ஆகி கீழே வரோம் பார்த்தீங்களா? அப்போ கீழே வரும்போது இது என்ன ஆகும், இது ரொம்ப டேஞ்சரஸானது. அப்போ சேஃப்டி இன்ஜினியராக இருந்தாலும் சரி, எந்த இன்ஜினியர் எம்இபியாக இருந்தாலும் சரி, அவாக் சிஸ்டம் திடீர்னு இங்கே ப்ளோ ஆகுதா, இன்ஜின் சேம்பர் கீழே இருக்குது, தண்ணி ஏறிக்கிட்டு இருக்குது, தண்ணி ஏறுறதுனால ஃபயர் ஆகாது. ஆனால் நம்ம மேலே மேலே ஓடி வரணும். அப்போ இங்கே எத்தனை இருக்கணும், எவ்வளோ டஞ்சன் ஆகும், அப்போ எவ்வளோ நேரம் அடைச்சிருக்கோம், இதில் இன்னும் எத்தனை பேர் செத்தாங்க, பொழைச்சாங்க, எந்தெந்த ஊருக்கு போனாங்க என்றது தெரியாது. புரியுதா? வாட்டருன்றது அவ்வளோதான், 5 மினிட்ஸில் போட்டு தெரியும், ரைட்டா? நம்ம இன்னொன்று ஐஸ் வாட்ரு, அதான் அந்த படத்தில் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டே அந்த ஹீரோயின் என்ன சொல்கிறான், நீ கீழே குதிச்சின்னா 1000 கத்தியை வச்சு குத்துற மாதிரி இருக்கணும். ஆமாம், அந்த ஐஸ் வாட்டரை 1000 கத்தியை வச்சு குத்துற மாதிரி இருக்கும். அதனால தான் அதை தற்கொலை பண்ண மாட்டான், டக்குன்னு போயிடுவான். இதுதான் அந்த லேயரோட கான்செப்ட். இந்த லேயரோட கான்செப்டில் முக்கியமான கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் நம்ம சிலபஸில் கிடையாது. இதை ஃப்ரீஸ் பண்ணுறது, ரைட்டா? லேயரை ஃப்ரீஸ் பண்ணுறது யூசேஜ் இல்லாமல், இன்னொன்று டெலிட் பண்ணுறது, இன்னொன்று செட் கரண்ட் பண்ணுறது. இதே தான். இதை என்னென்ன பண்ணுறோமோ அதெல்லாம் ஆப்போசிட்டாக பண்ணணும். எனக்கு வந்து இப்போ இந்த லேயர் வேணாம், ஓகேவா? இப்போ இந்த லேயரு இது லைட்னிங் கண்டிஷன். இன்னொன்று இது என்ன செய்யணும்னா ஐசோலேட்னாலே தனிமைப்படுத்துறது, புரியுதா? சில ஆக்ஷன்ஸ்லேருந்து. அப்புறம் ஃப்ரீஸ், ஓகேவா? சில ஆக்ஷன்ஸை ஃப்ரீஸ் பண்ணுறது கொஞ்சம் நேரத்துக்கு. அப்புறம் வந்து உங்களுக்கு லாக் பண்ணுறது, ஓகேவா? இதில் என்னமே எந்த யூசேஜ் இல்லாமல் லாக் பண்ணுறது. அதே தான் இங்கே ஆப்போசிட்டாக இருக்கும், புரியுதா? இந்த கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் லேயருன்ற விஷயத்துல இருந்து தான் ஆரம்பிக்கும் ஆட்டோகேட்.
இன்றைக்கி நீங்கள் ஏஐயில் போய் லிஸ்ட் பண்ணுற ப்ரோக்ராம் வரும்போது அதை நீங்கள் ட்ரை பண்ணுறது இப்படி தான் ட்ரை பண்ணுறது. டைட்டானிக் வந்து ஒரு நல்லது. இப்போ நான் சொன்னது கூட தப்பாக இருக்கும். ஏன்னா இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, ஐசோலேட் பண்ணுறது இதுனா வேறு அர்த்தம் இருக்குது, ஃப்ரீஸ் இதுனா வேறு அர்த்தம் இருக்குது. இதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணுறது தான் இந்த இது. இப்போ இதில் மேட்ச் லேயர் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இன்கேஸ் நான் வந்து இந்த மிடில் ஒன்று இருக்கா, இந்த இடத்துல நான் கொடுக்குறேன், இதை டேர்ன் ஆஃப் பண்ணியிருக்கேன், அதனால் எடுக்கிறேன். ஓகேவா? இப்போ இன்கேஸ் இந்த லேயர்ன்ற கான்செப்டை நம்ம என்னென்ன மாதிரி சார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறையா வகையில் யூஸ் பண்ணலாம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? இதுலேருந்து தான் ஆரம்பிக்கும் லேயர் கான்செப்ட். கிரேடியன்ட் டைவர்ஜென்ஸ்னா ஐசோமெட்ரிக் ஆக்சிஸ் வியூவில் இருந்து நான் சொல்கிறேன். அந்த படத்தை பார்த்தீங்கனாலே புரிஞ்சிடும். ரொம்ப பார்க்காதீங்க படம், அது வந்து ஒன்லி ஃபார் பெஸ்ட் பீப்புள், போஸ்ட் பீப்புள் கிடையாது. ஓகே, இதுதான்ப்பா கான்செப்ட்டு. சரியா? வரேன்.